வணக்கம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் கனடா tamilnews.ca தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இந்த வார கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். முழு சூரிய கிரகணம் ஒன்றை காண்பதற்கு கனேடியர்கள் தயாராகி வருகின்றார்கள். வரும் திங்கட்கிழமை இந்த சூரிய கிரகணம் தோன்றவுள்ளது. ஒன்டாரியோ, கிபெக் மாகாணங்களில் உள்ள பல பாடசாலைகள் அன்றைய தினம் மூடப்பட்டிருக்கும். சிலர் தமது வேலையில் இருந்து ஒரு நாள் விடுபடுத்துள்ளார்கள். டொரண்டோவில் இந்து ஆலயங்கள் பல சூரிய கிரகணம் காரணமாக மூடப்பட்டிருக்கும் என்று அறிவித்துள்ளன. இதற்கிடையில் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை எதிர்பார்க்கும் நயக்ரா பிராந்தியத்தில் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. சூரிய கிரகணத்தின் முழு பாதை ஒன்டாரியோ, கியூபெக், நியூ பிரன்ஸ்விக், பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட், நோவஸ்கோஷியா, நியூஃபவுண்ட்லேண்ட், லெபடூர் வழியாக செல்லும். கனடாவில் முழு சூரிய கிரகணத்தின் ஆரம்ப நேரம் கிழக்கு நேரப்படி மாலை 3:12 மணியாகும். கனடாவின் வேலையற்றோர் விகிதம் 6.1% உயர்ந்துள்ளது. மார்ச் மாதம் கனடாவின் வேலையற்றோர் விகிதம் உயர்ந்துள்ளதாக கனேடிய புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இது பிப்ரவரி மாதத்தில் இருந்து 5.8% வேலையற்றோர் விகிதத்தில் இருந்து அதிகரிப்பாகும். வேலையற்றோர் விகித அதிகரிப்பு 60,000 பேர் புதிதாக வேலை தேடும் காரணமாக உந்தப்பட்டது என்று புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த ஆண்டுக்குள் வீட்டு விலைகள் உச்சநிலையை எட்டும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வீட்டு விலைகள் அடுத்த ஆண்டுக்குள் 2022 ஆண்டின் ஆரம்பத்தில் காணப்பட்ட உச்சநிலையை எட்டக்கூடும் என்று கனடா மோர்ட்கேஜ் அண்ட் ஹவுசிங் கார்ப்பரேஷன் கணித்திருக்கிறது. மீண்டும் வீட்டு விலைகள் உச்சத்தை எட்டும் எனவும் CMHC எதிர்ப்பு கூறுகின்றது. கனடாவில் புதிய வீடுகளின் கட்டுமான எண்ணிக்கை இந்த ஆண்டு குறையும் எனவும் அது வெளியிட்ட அண்மைய வீட்டு சந்தை கண்ணோட்ட அறிக்கை கூறுகின்றது. ஆனாலும் புதிய வீடுகள் கட்டுமானம் 2025-2026 ஆண்டுக்குள் மீண்டும் உச்சநிலையை எட்டும் என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது. தேசிய பாடசாலை உணவு திட்டத்தை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருக்கிறது. இதற்கான 5 ஆண்டுகளுக்கு $1 பில்லியன் அரசாங்கம் உறுதி செய்கிறது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் ஆகியோர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். இதன் மூலம் வருடத்துக்கு கூடுதலாக 4 லட்சம் குழந்தைகளுக்கு உணவு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு 5 ஆண்டுகளில் $1 பில்லியன் செலவழிக்க விடுத்த அறிவித்தல் ஆளும் லிபரல் அரசாங்கம் முன்வைத்த 2021 தேர்தல் பிரச்சார வாக்குறுதியை பிரதிபலிக்கிறது. இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் காசா பகுதியில் கனேடியர் ஒருவர் உட்பட 7 உதவி பணியாளர்கள் பலியாகியுள்ளனர். பலியானவர்கள் வேர்ல்ட் சென்ட்ரல் கிச்சன் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் என்று கூறப்படுகிறது. பலியான கனேடியர் 33 வயதான ஜேக்கப் ஃபிளிங்னர் என குடும்பத்தினரால் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இந்த தாக்குதல் ஒரு சோகமான தவறு என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வர்ணித்திருக்கின்றார். ஆனாலும் இஸ்ரேல் பிரதமரின் கருத்துக்களுக்கு கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதல் குறித்த விசாரணைக்கு ஜஸ்டின் ட்ரூடோ அழைப்பு விடுத்துள்ளார். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து எமது செய்திகள் தொடரும். 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோர்ட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் 416-568-4301. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. SFG Paralegal Services, Landlord Tenant தொடர்பான பிரச்சனைகள், Employment Law, Small Claims, Human Rights என அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில். SFG Paralegal Services. தமிழில் பேசி ஆலோசனைகளை பெற்றிட அழையுங்கள் செல்வகுமார் 416-909-5533.
உங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில் அனுபவம் கொண்டவர் செல்வகுமார். 416-909-5533. SFG Paralegal Services. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி அரிஹரன். Chartered Professional Accountant. Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். கனடாவில் பாடும் திறமைகளுக்கு தமிழோசை வானொலி அமைக்கும் பிரம்மாண்ட இசை மேடை இசைக்குயில் 2024. வணக்கம், என்னோட பேர் அமிஷா TK. நான் இசைக்குயில் ப்ரோக்ராம்ல பாட போறேன். Please come and watch us on Saturday, April 13th. எல்லோருக்கும் வணக்கம். எனது பேர் யாதவி கணேஷ். எதிர்வரும் ஏப்ரல் 13 விட்பி கனடா இவென்ட் சென்டரில் தமிழ் ஓசை நடத்தும் இசைக்குயில் 2024 நிகழ்வில் நானும் ஒரு பாடகியாக கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் வருகை தந்து எனக்கும் என் சக பாடகர்களுக்கும் ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜோடி குயில்களோடு கனடாவின் முன்னணி இசைக்கலைஞர்கள் ஃபயாஸ் ஜவாஹிரின் சூப்பர்சன்ஸ் இசை பின்னணியில் ஏப்ரல் 13 விட்பி கனடா இவென்ட் சென்டரில் டிக்கெட் $10 மட்டுமே. கிடைக்கும் இடங்கள் ஸ்பைஸ்லாண்டின் 3 கிளைகள், SP இம்போர்ட்டர்ஸ் மற்றும் வின்லேண்ட் சூப்பர் மார்க்கெட். நிகழ்ச்சி நடைபெறும் ஏப்ரல் 13 கனடா இவென்ட் சென்டரிலும் கிடைக்கும். விவரம் அறிய தொடர்பு கொள்ளுங்கள் 416-625-5010. நமது கலைஞர்களை நாமே கொண்டாடுவோம். இந்த வார கனேடிய செய்திகள் தொடர்கின்றன. புதிய வீட்டு கட்டுமான முயற்சிகளுக்கு பல $1 மில்லியன் நிதி ஒதுக்கப்படுவதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்திருக்கின்றார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் $600 மில்லியன் மேல் நிதியை ஒதுக்க மத்திய அரசு உத்தேசித்துள்ளது. இந்த புதிய நிதி பங்களிப்பு வீடுகள் கட்டப்படும் முறையை மாற்ற உதவும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தற்போதைய வீட்டு பற்றாக்குறையை சமாளிக்க தேவையான அளவில் வீடுகள் கட்டப்படுவதை எளிதாகவும் மலிவாகவும் இந்த நிதி பங்களிப்பு மாற்றும் எனவும் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். $34.5 மில்லியன் மதிப்புள்ள 600 திருடப்பட்ட வாகனங்கள் மான்ட்ரியல் துறைமுகத்தில் மீட்கப்பட்டுள்ளன. கனடா எல்லை சேவைகள் முகமையகம் பல காவல்துறைகளுடன் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையை தொடர்ந்து இந்த வாகனங்கள் மீட்கப்பட்டுள்ளன. ப்ராஜெக்ட் வெக்டர் என்ற காவல்துறை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சட்டவிரோத ஏற்றுமதிக்கத்தக்க தயாராக இருந்த 598 வாகனங்களை கண்டுபிடித்துள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றார்கள். இந்த வாகனங்கள் ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு, தென் அமெரிக்க ஆகிய இடங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட இருந்ததாக ஒன்டாரியோ மாகாண காவல்துறை துணைத் தலைவர் கூறியிருக்கின்றார். மீட்கப்பட்ட சுமார் 75% வாகனங்கள் ஒன்டாரியோவில் திருடப்பட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன என்று CBSA கூறியுள்ளது. அனைத்து கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர்கள், அமைச்சர்கள் இந்த ஆண்டு 8,500 முதல் 17,000 வரை ஊதிய உயர்வு பெற்றுள்ளார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊதிய உயர்வு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 1 மாற்றி அமைக்கப்படுகிறது. முக்கிய தனியார் துறை சராசரி ஊதிய உயர்வுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊதிய உயர்வு 4.4% அமைகின்றது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் இந்த ஆண்டு மொத்த சம்பளம் 4,06,200 ஆகும். ஒரு அமைச்சரின் மொத்த ஊதியம் இந்த ஆண்டு 2,99,900 உயர்ந்தது. இமாலய பிரகடனத்தை ஒரு உடன்படிக்கை அல்ல என கனேடிய தமிழர் பேரவை தொடர்ந்து தவறாக
வகைப்படுத்தி வருவதை கனேடிய தமிழர் கூட்டு கண்டித்திருக்கிறது. கனேடிய தமிழர் கூட்டு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இந்த கண்டனம் வெளியாகியுள்ளது. கனேடிய தமிழர் பேரவையின் செயல்பாடுகள் தொடர்பான கண்டனங்களும் தொடர்ந்து அமைதி காப்பது குறித்த கேள்விகளும் அந்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ளன. தமிழர்களுக்கு எதிரான எந்தவிதமான இனப்படுகொலையும் நடைபெறவில்லை என்பதை கனேடிய தமிழர் பேரவை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது. போர்க்குற்றவாளியான மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்ததோடு அவருடன் ஒளிப்படமும் எடுத்துக்கொண்ட விடயத்தில் சிடிசி தொடர்ந்து முன்வைத்து வரும் நியாயப்பாடுகளையும் அந்த அறிக்கை கேள்விக்கு உட்படுத்துகிறது. இந்த வார கனேடிய செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.